வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான தட்டுக்கடை சிக்கன் சுக்கா. எவ்வளவோ பெரிய பெரிய உணவகங்கள் இருந்தாலும் அந்த தெருவில் அந்த பாலத்துக்கு கீழே ஒரு அண்ணன் கடை போட்டிருப்பாங்கன்னு அந்த கடைகளை தேடி நம்ம போகிறது எதுக்குன்னா, அங்கே இருக்கிற தனித்துவமான ருசி. அந்த கடையை நெருங்கும் போதே கமகமான அந்த வாசம் நம்மளை சும்மா சுண்டி இழுக்கும். அந்த மாதிரி ஒரு கமகமான காரம் நல்லா தூக்கலாம் பழப்பழன்னு தட்டுக்கடை சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. தட்டுக்கடை சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேங்க. தோலோட எலும்போட. சிக்கன் சுக்காவுக்கு எலும்போட இருக்கணும் சிக்கன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனை எப்படியும் முந்தின நாளே ஊற வைக்கும் போது கண்டிப்பாக அதோட சாஃப்ட்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஆனால் இப்படி மசாலா தடவிட்டு கம்மி நேரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போனா சீக்கிரமாக மசாலா உப்புலாம் சிக்கன் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த சுக்காவுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 4 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள். இது எல்லாத்தையும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கரிச்சிடாதீங்க. அதே சமயத்தில் நல்ல ஒரு மணம் வரணும். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு சிக்கன் சுக்காவுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அதனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, அது கூடவே அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த சுக்காவில். அது நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஆகணும். அதே சமயம் கரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போனா தான் அந்த கேரமலைஸ் ஆகிருக்கிற அந்த வெங்காயத்துலேருந்து ஒரு இனிப்பு கிடைக்கும். அது கண்டிப்பாக இதுக்கு தேவை. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரே ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி ஆப்ஷனல் தான். ஒரு புளிப்புக்காக நான் அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊறிட்டு இருந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கன் அப்படியே நல்லா வேக விடுங்க. தண்ணி சேர்க்காதீங்க. சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானது. 10 நிமிஷத்தில் இடையில திறந்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் அப்படியே நல்லா இந்த சுக்கா வேகணுங்க. இந்த மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த சிக்கன் சுக்காவில் முக்கியமான விஷயம் அந்த வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிறது. அதே சமயம் கரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த மசாலாவை நல்லா கொரப்பாக அரைக்கிறது. அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த சுக்காவை பொறுமையாக நிதானமாக வேக விடுறது. ஃபைனலாக கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இந்த தட்டுக்கடை சிக்கன் சுக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதோட சிக்கன் சுக்கா சுட ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நெய் சாதம், பிரியாணின்னு எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை சுட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க தட்டுக்கடை சிக்கன் சுக்கா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.